வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வருகின்ற டிசம்பர் 31ஆம் தேதி தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தனித்தேர்வுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு இன்று முதல் வருகின்ற ஜனவரி 10ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி எம்பில் பட்டப்படிப்பில் சேர வேண்டாம் எனவும், எம்பில் படிப்பில் இனி மாணவர்கள் சேர்க்கையை நிறுத்த வேண்டும் எனவும் அனைத்து கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழக மானியக்குழு சுற்றறிக்கை மூலம் அறிவுறுத்தியுள்ளது. தொகுதி பங்கீடு குறித்து டிசம்பர் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் காங்கிரஸ் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோவிலின் கும்பாபிஷேகம் வருகின்ற ஜனவரி 22ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற ஜனவரி 22ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கோவை, பெங்களூரு இடையே வந்தே பாரத் ரயில் வருகின்ற 30ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் 171 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி அவர்களின் 2ஆம் கட்ட பயணம் ஜனவரி 14ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக மழை வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை வர்த்தக மையத்தில் தமிழக அரசு சார்பில் நாளை வைக்கம் போராட்டம் 100 சிறப்பு விழா நடைபெற உள்ளது. திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தின் 2வது முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளார். மேலும் இத்திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் 2024ஆம் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் தொடங்குவதாகவும், மேலும் இக்கூட்டத்தொடர் 3 நாட்கள் நடத்த திட்டமிட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு போதுமான நிதியை மத்திய அரசு வழங்க வலியுறுத்தி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு மனு அளிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை மீண்டும் ஒருமுறை தெளிவுபடுத்துகிறேன் என்று அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கீழம்பாக்கத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை 30ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவில் திருவிழாவை முன்னிட்டு நீலகிரி மற்றும் கடலூர் மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு மத்திய அரசின் நிதியும் தேவைப்படுகிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தென் மாவட்டங்களில் நாளை முதல் தட்டம்மை தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் விசைப்படகு, நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று முதல் கடலுக்கு செல்ல அனுமதி என்று மீன்வளத்துறை அறிவித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் மண்டலகால பூஜைக்காக 39 நாட்களில் 31 லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு சென்னை காவல்துறை மேற்கொண்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் கட்டுப்பாடுகள் குறித்து காவல்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்த 22 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 5 கிலோ அரிசி, 1 கிலோ துவரம் பருப்பு வழங்க நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 47,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 80 ரூபாய் 70 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.